ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மார்ச் மாதத்தில் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்ப்போமே. ஆனால் எஸ்ரா எழுதின புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம பார்ப்போமே. ஆனால் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று எஸ்ரா சொல்கிறார். அப்போ யார் இந்த எஸ்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்ரான்னு சொன்னாலே நமக்கு வேத பாரகனாகிய எஸ்ரா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இவர் மோசே நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறது எல்லாம் நன்றாக அறிந்தவர்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. இவரை பற்றி அர்த்தசஷ்டா ராஜா சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, உத்தமனாகிய வேத பாரகன் என்று சொல்கிறார். இப்போ நம்ம பார்க்கணும்னு சொன்னோன்னா, ஹீஸ் வெல் வேர்ஸ்ட் இன் த வேர்ட் ஆஃப் காட். நியாயப்பிரமாணம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதனால் என்னன்னு கேட்டால், இவர் எருசலேமுக்கு அங்கே போய் மக்களுக்கு ஆண்டவருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் போது அங்கே ஒரு பெரிய ரிவைவலே வந்துச்சான். பைபிளில் பல ரிவைவல்ஸ் சொல்லப்பட்டிருக்குது, பல எழுப்புதல்கள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் மிகவும் சிறந்த ஒரு எழுப்புதல் எஸ்ரா காலத்தில் அது நடந்துச்சு. எஸ்ரா அங்கே போனாராம், நெகேமியாவும் எஸ்ராவும் சேர்ந்து இந்த காரியங்களை செய்யும்போது எஸ்ரா அந்த வேதத்தை திறந்து வாசிக்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சான். பெஞ்சிட்டு இருந்தால் கூட மக்களை நின்று கேட்டு அங்கே ஒரு பெரிய ரிவைவல் வந்துச்சுன்னு பார்க்குறோம். எஸ்ரா சொல்கிறாரு, தேவனுடைய கரம் என் மேலே இருந்தது என்று சொல்லி. அப்போது நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் என் மேலே இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இப்போ எஸ்ரா எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது அதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தெய்வீக கிருபைன்னு சொல்லலாம், தேவனுடைய பாதுகாப்புன்னு சொல்லலாம், தேவனுடைய வழி நடத்துதல்னு சொல்லலாம், தேவனுடைய வல்லமை என்று சொல்லலாம். இந்த நாளும் எஸ்ராவின் வாழ்க்கையிலே காணப்பட்டது. அப்போது அதை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தருடைய கரம் என்னை தாங்கிட்டுங்கிறார், தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்துச்சுன்னு சொல்கிறாரு. அந்த வார்த்தையில் தான் சொல்கிறாரு. 8:22 அவர் சொல்கிறாரு, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி. இந்த வசனத்தை நம்ம மறந்து போக வேண்டாம். இதில் அவர் சொல்லிக்கிட்டே வரும்போது சொல்கிறாரு, தேவனுடைய கரம் என் மேலே இருந்ததுனால எனக்கு நடந்த காரியம் என்ன என்று சொல்கிறாரு. 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா கொடுத்தாராம். அப்போ கரம் இருந்துச்சுங்கிறது ராஜாவுக்கு அதை பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு 8:31 நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படிப்பட்ட பொல்லாதவருடைய கைகளுக்கு தங்களை காப்பாற்றினதாக எஸ்ரா சொல்கிறார். இப்போது நம்ம வேதத்தில் எஸ்ராக்கு மாத்திரம் இல்லை, தாவீது கூட சங்கீதம் 139 8 9 10 சொல்கிறாரு, ஆண்டவரே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க, நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் நீங்கள் அங்கேயும் இருக்கிறீங்க, நான் விடியற்காலத்து செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாரத்தில் போய் தங்கினாலும் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க. 10வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும் என்று சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய கரம் நம்மோடு இருந்தால் தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம மறந்தே போகக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், கரம் வேணுங்கிறோம். ஆனால் நம்ம அந்த கரத்துக்காக நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம மறந்து போய் விடுகிறோம். அதை நான் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். அது எப்படி அதை பெற்றுக்கொள்வது, அந்த கரத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஏசாயா எழுதின புஸ்தகத்தில் 41:10 நீங்கள் பார்த்தீங்கன்னாலும், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதியின் வலது கரத்தினால் நம்ம தாங்குகிற தேவன் நம்மளோட கூட இருக்கிறார், உங்களோட கூட இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார். அப்படியானால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்னன்னு கேட்டால், தேவனுடைய கரம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அப்போ என்னென்னமா தேடணுமா, ஆண்டவரை தேடணும்னா, அவர் எந்த நேரமும் நான் நடந்தாலும் நான் ஆண்டவரை தான் நினைப்பேன், நான் போனாலும் ஆண்டவரை தான் நினைப்பேன், நான் படுத்திருந்தாலும் நான் ஆண்டவரை நினச்சி பார்ப்பேன், எல்லா இடத்துக்கும் போனாலும் அவருடைய நன்மையான கரம் என்னோடு கூட இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல் நம்மளும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தேடணும். நம்ம ஆண்டவரை தேடும்போது இந்த வாக்குத்தத்தத்தில் சொல்லப்பட்ட தெய்வீக கிருபை, தெய்வீக பாதுகாப்பு, தெய்வீக வழி நடத்துதல், தெய்வீக வல்லமை நமக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இந்த 4 காரியத்தை நான் உனக்கு தரப்போகிறேன், நீ ஆனால் என்னை தேடணும் அப்படிங்கிறாரு. எஸ்ராவுக்கு மாத்திரமா, ஆண்டவரே எனக்கும் தாங்க ஏசப்பா, எனக்கும் உம்முடைய வல்லமையுள்ள இந்த கரத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நான் உணர்ந்து கொள்ள நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்போமா. எப்பொழுதும் துதித்து கொண்டே இருப்போம். இந்த மாதம் முழுவதும், மார்ச் மாதம் முழுவதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்போம். வேதத்தை முந்தி வாசித்ததை விட இன்னும் அதிகமாய் வாசிப்போம், முந்தி ஜெபித்ததை விட இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம். ஜெபிச்சு ஆண்டவரை நெருங்கி சேர்ந்து அவரை நம்ம தேட ஆரம்பிக்கும்போது
அவருடைய வல்லமையான கரம் நம்மை தாங்குகிறது. நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள கரம், உம்முடைய கிருபையின் கரம் எஸ்ராவோடு கூட இருந்தது போல, நெகேமியாவோடு கூட இருந்தது போல, யோவான் ஸ்நானகனோடு கூட இருந்தது போல என் மேலே உம்முடைய கரம் இருக்கட்டும். எனக்கு உம்மை தேட கிருபை தாங்க. ஒவ்வொரு நிமிடமும் நான் உம்மை நாட எனக்கு உதவி செய்யுங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கும்போது இந்த மாதத்தில் எங்களுக்கு ரொம்ப பலனாக இருக்குது சுவாமி. உம்முடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிறோமே. ஏசாயால 41:10 நீங்கள் சொல்கிறீங்க, நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்னீங்க கர்த்தாவே. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவரே உமது வலது கரம் என்னோடு கூட இருக்கும் என்று சொல்கிறார். அந்த கரத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த மாதத்திலே கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி உம்முடைய தெய்வீக கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு எங்களை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய தெய்வீக வழிநடத்தல் எங்களோடு கூட இருப்பதாக, உம்முடைய தெய்வீக வல்லமை எங்களோடு கூட இருப்பதாக ஆண்டவரே. எங்களிலே எல்லாரும் உம்மை காண நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதத்தை நாங்கள் துதித்து கொண்டே நடக்க, வேதத்தை அதிகமாய் வாசிக்க, ஆண்டவரே ஜெபிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்படி செய்யும்போது இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுமே. உம்முடைய கரம் வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.